எல்லாரும் நல்லா இருக்கணும். சுவாமி சரணம். 18 படி 18 ஐயப்பர் கோயில் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கார்த்திகை மாசம் 2ஆம் நாள். இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னா, சிந்தாதிரிப்பேட்ல ஆதிபுரீஸ்வரர் கோயில், சிவன் கோயில் உள்ளேயே ஐயப்பர் கோயில் சன்னதி இருக்கு. சிவன் கோயில் பக்கத்திலேயே பெருமாள் கோயிலும் சேர்ந்து இருக்கு. அவர் பேர் வந்து ஆதிகேசவ பெருமாள் கோயில், இது ஆதிபுரீஸ்வரர் கோயில். இங்க நாங்க வந்து ஐயப்பர் சேவைக்கு வந்தோம். ரொம்ப அழகா சேவையாச்சு. இங்க பக்கத்தே ஏதாவது தனி சன்னதியாவே இங்க ஏழை பண்ணியிருக்கேன் ஐயப்பர் கோயில்ல. இங்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போற வழக்கம் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு ஒரு வீடியோல பார்த்தேன். ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கான் சபரிமலையில. ஸோ அந்த க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு போங்க மலைக்கு போறச்சு. ஏன்னா ரொம்ப நெரிசலா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். குழந்தைகள்லாம் ஆச்சுன்னு போறீங்க, ரொம்ப சேஃபா வந்து ஐயப்பரை சேவிங்கும். இது வந்து 2ஆம் நாள் வந்து இந்த வீடியோ போடுறேன். யார் யாரெல்லாம் இந்த கோயில சேவிக்கணும் ஆசைப்படுறீங்களோ, இது எங்க இருக்குன்னா சிந்தாதிரிப்பேட் மார்க்கெட் கிட்டேயே இருக்கு. கோவில் பக்கத்தை ஒட்டிருக்கு. ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப அழகா இருக்கு. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. ஸோ ஒவ்வொரு ஐயப்பர் கோயில் கவர் பண்ணணும்னு ஒரு சந்தோஷத்துல வந்தேன். ஸோ இங்க வந்து எங்க ஐயப்பரையும் சேவிச்சாச்சு. உள்ள வந்து சிவனையும் அம்பாளையும் சேவிச்சாச்சு. பக்கத்துல ஒட்னாமரி கோவிலையும் ஆதிகேசவ பெருமாள், ஆதி மகாலட்சுமி, அப்புறம் வந்து ஆண்டாள் எல்லாரும் ரொம்ப நாள் சேவிச்சோம். ரொம்ப திருப்தியா இருந்தது. இங்க வந்தா உங்களுக்கு 2 in 1 சூப்பர் சேவை கிடைக்கும். சிவனையும் சேவிக்கலாம், ஹரிஹரன் 2 பேரையும் சேவிக்கலாம். ஹரிஹரன் புத்திரனையும் நீங்க சேவிக்கலாம். சுவாமி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.